விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நண்பர் பேர் என்ன அப்படின்னா நமச்சிவாயம் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். நீங்கள் சொல்கிற மருந்துகள் எல்லா இடத்துலையும் எல்லா கடைகளையும் கிடைக்கிறதில்ல, அதனால் நீங்களே பார்த்திங்கன்னா பேக்கிங்காக போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களால் அதிக ஒவ்வொரு கடையாக போய் ஏறி எங்கே இருக்கா இல்லையான்னு கேட்க தேவையில்ல. மருந்து கிடைக்காத ஒரு சில நேரம் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி மருந்தை ஒரு கடையில் 700 ரூபாய்க்கு வாங்கினா அந்த மருந்து கேட்கல. இன்னொரு மருந்து பையோன்னு சொல்லி ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க, அது கேட்குது. ஸோ இதுக்கு என்ன, நீங்களாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது இல்லைனா இப்படி இல்லை, நீங்களே A to Z பார்த்திங்கன்னா சோளம் ஊன்றதில் இருந்து அறுவடை வரைக்கும் தேவையான மருந்துகள் இதையெல்லாம் பாக்ஸ் மாரி பண்ணி கொடுத்துருங்க, ஒரு செட்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாரி. விஷயம் என்னென்னா நண்பா, நீங்கள் சொல்கிற விஷயத்தை நாமளும் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம அப்படி போயிட்டோம் அப்படின்னா அது டோட்டலாக பிஸ்னஸ் ஓரியன்டாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ பேக்காக உங்களுக்கு மட்டும் போட்டு அனுப்புகிறேன்னு வச்சுக்கிங்களேன், இன்னொரு விவசாயி நாளைக்கு கேட்பார், அது ஒரு பிஸ்னஸ் மாடலில் போயிடும். நம்ம அதுக்கப்புறம் சேனலில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை போடுறதை விட்டுட்டு பிஸ்னஸ் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக போயிடும். இப்பயே ஓகேங்களா, ரொம்ப ஏர்லியரான பிஸ்னஸ் ஓரியன்டாக போன மாரி இருக்கும். ஆனால் அந்த ஐடியா கண்டிப்பாக எனக்கு இருக்குது, நான் இல்லை அப்படின்லாம் போய் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஐடியா இருக்குது, பட் இப்போ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃப்யூச்சரில் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். பட் இப்போ டைம் பீயிங் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் அந்த விஷயத்தை சொல்லிடுறேன், எப்படி பண்ணணும், எது மாதிரி கேட்கணும், எவ்வளோ டோசேஜ் போடணும். ஏன்னா கடைக்காரங்க சொல்கிற டோசேஜ் தான் நிறைய விவசாயிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே எவ்வளோ டோசேஜ் போடணும் என்ன அப்படிங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடையில் வாங்கின மருந்து கேட்கும், இன்னொரு கடையில் வாங்கின மருந்து கேட்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வராது. அண்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோட எண்டிங்கில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய விவசாயிகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, முதல்ல நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா நண்பர் சொன்ன மாதிரி தான், பையோவில் இந்த மருந்து வாங்கினா இந்த கடையில் வாங்கின மருந்து வேலை செய்யலை, இந்த கடையில் வாங்கின மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிற பேர் நண்பர் சொல்லியிருந்தார். ஸோ EM அப்படி தான் முடிஞ்சு போச்சு. சேமியா மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கொடுத்துருவாங்க. எமாமெத்தின் பென்சோம் அது ஒன்று EM அப்படின்னு சேமியா மருந்துன்னு சொல்லி தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா, அதில் சொல்கிறேன் பாருங்கள், இதில் நிறையா கம்பெனிஸ் பேரும் உங்களுக்கு தெரியாதையே இருக்கும். தனுக்காவில் பார்த்திங்கன்னா EM1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்வாலில் பார்த்திங்கன்னா ஸ்டார் கிளைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே ப்ரோ கிளைம் அப்படின்னு சொல்லியும் இருக்குது. ரெண்டாவது UPL பார்த்திங்கன்னா ஸ்போலைட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ரம்மி கிளைம் அப்படின்னு இருக்குது. பென்டாப் அப்படின்னு இருக்குது. டாப் அப் அப்படின்னும் இருக்குது. ட்ராக் அப்படின்னு சொல்லியும் இருக்குது. இஃப்கோவில் பார்த்திங்கன்னா EGAO அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஜூபிட்டர் அப்படிங்கிற பேரில் இருக்குது. நான் பர்சனலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது பென்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப பெரிய கம்பெனிலாம் கிடையாது, சும்மா நார்மலான ஒரு கம்பெனி. பென்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்று ஏதோ ஒரு கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ராக். ஓகேங்களா, ட்ராக்குங்கிற கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பெரும்பாலும் நான் பார்த்திங்கன்னா பென்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி பேரே, அந்த சேமியா மருந்து பேரே பெரும்பாலும் யாரும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பிராண்டை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன டோசேஜில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் மொதல் விஷயம். இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, சேமியா என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. சேமியா பார்த்திங்கன்னா ஸ்டொமச் ப்ளஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பட்டாலும் வயிற்றுக்குள்ளேயும் போய் பூச்சிகள் புழுக்களை கொல்லக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதான் சேமியா. சிம்பிளான லைன், முடிஞ்சு போச்சா. இது இந்த மேலோட்டமான வேலைகளை மட்டும்தான் பார்க்குது. இது கூட எதுக்கடா மற்ற மருந்துகளை மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கேன். சேமியா கூட வெள்ளம் மிக்ஸ் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவ் தான். என்னென்னா, சேமியா கூட வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணும் போது ஆல்ரெடி சேமியா எமாமெத்தின் என்ன பண்ணுது அப்படின்னா, சாப்பிடுச்சு அப்படின்னா அதை கொல்லக்கூடிய வேலையை தான் பண்ணுது. வெல்லம் கலந்தால் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் இன்னும் சாப்பிடும். இனியாவது சாப்பிட போகுது, வெல்லம் கலக்கும் போது இன்னும் இனிப்பு இருக்குது, சாப்பிட போகுது, அதே வேலையை தான் பார்க்க போகுது. அப்புறம் எதுக்கு சேமியா கலந்தடிச்சா ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புழு சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்டு உடனே ஆக்ஷன் ஆரம்பிச்சிருது, அதனால் வெல்லம் கலக்க ஆரம்பிக்கிறாங்க. இது டோட்டலாக கண்ட்ரோல் ஆகிடுமா அப்படின்னா கண்ட்ரோல் சுத்தமாக ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி முட்டை இருக்கும் இல்லையா, அந்த முட்டையை இந்த சேமியா எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா, அந்த முட்டையை சேமியா எதுவுமே பண்ணாது. நம்ம கொடுக்கக்கூடிய சேமியா மட்டும் அடித்தா போதும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது முட்டையை எதுவுமே பண்ணாது. புழு சாப்பிடுச்சுன்னா புழு செத்து போயிடும், அவ்வளோதான். முட்டை ஏதாவது பண்ணுமா அப்படின்னா முட்டை எதுவுமே பண்ணாது. அதற்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் மருந்து வாங்கும் போது
EMCME அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறீங்க, ஓகே. கூடவே ப்ரொபனாபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%, சைபர்மெத்தேன் 4% ஈஸி. ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் காம்பினேஷனில் நீங்கள் மருந்து கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹீரோகிரான் ப்ரொபனாபாஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 50% இருக்கும், அதை கேட்டு வாங்குங்க. அதுவும் இல்லை அப்படின்னா குளோரிபாஸ் சைபர்மெத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இதுக்கெல்லாம் ஃபோட்டோ போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்காதீங்க, முடிஞ்சால் போட ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா விட்டுருவேன், ஓகேங்களா. அது இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் சைடில் வந்து ஃபோட்டோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபெக்ஸ் அப்படிங்கிற பேரில் மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. சூப்பர் போஸ் இருக்குது, ப்ரோ டியூ இருக்குது, ப்ரோ ஃபோர்ஸ் இருக்குது, ப்ரோ ஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன், அவ்வளோதான். நீங்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிராண்டு பேர் சொல்லிட்டேன்னு வச்சிங்கன்னா அந்த பிராண்டு இருக்கான்னு தான் நீங்கள் போய் கேட்பீங்க, டெக்னிக்கலை சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் சொல்கிறது என்னென்னா டெக்னிக்கலை சொல்லி கேளுங்க, ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் இருக்கா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை அடுத்தது ப்ரொபனாபாஸ் ஹீரோகிரான் இருக்கா, இருக்குது, ஓகே, வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதுவும் ஹீரோகிரான்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா சின்சிண்டா கம்பெனியில் தான் ஹீரோகிரான் ப்ரொபனாபாஸ் 50% இருக்கும். நீங்கள் மற்ற கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொபனாபாஸ் 50% கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா. இப்போ ஸ்வால் வந்து நல்ல பெரிய கம்பெனி தான், அவங்கள்டே வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, ஒரு நிமிஷம் வராதுங்க, சூப்பர் நோவா அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் சூப்பர் நோவ் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். அதுக்காக ஹீரோகிரான் அது இல்லையா, ப்ரொஃபெக்ஸ் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னா ப்ரொஃபெக்ஸ் ஈக்குவலாக இதுவும் வேலை செய்ய தான் செய்யுது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் தான். இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா அதே தான் கான்டாக்ட்லேயும் வேலை நடக்கும். அது பார்த்திங்கன்னா மேலே படுறது மேலேயும் நடக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையோட மேல் பகுதிகளை நம்ம அடிக்கிறோம் இல்லையா மருந்தை, அந்த மருந்து வந்து இலையோட மறுபகுதிகளுக்கும் போகும். நீங்கள் சேமியா போடுறப்ப மேலே கான்டாக்டில் படுது, மேலே இருக்குது, அதை வந்து புழு சாப்பிட்டுச்சுன்னா செத்து போயிடும், அவ்வளோதான். அதே நம்ம ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேனோ ப்ரொபனாபாஸோ குளோரிபாஸ் சைபர்மெத்தேனோ இதை பண்ணும்போது இலையோட மேல் பகுதிகளை படுறது டிரான்ஸ்பிரேட் ஆகி இலையோட அடிப்பகுதிக்கும் வரும். அடியில் புழு இருந்து அடியில் சாப்பிட்டுச்சுன்னா இதில் செத்து போயிடும். இப்போ சேமியா அடிக்கும்போது மேலே மட்டும் தானே படப்போகுது, மேலே படும்போது மேலே புழு இருந்து சாப்பிட்டா மட்டும் தான் சாக போகுது, கீழே இப்போ சாப்பிட்ற புழு வந்து கண்ட்ரோல் ஆகாது. நம்ம ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் அடிக்கும் போது கீழே இருக்கிற புழுவையும் சாப்பிட்றாதுன்னா செத்து போயிடும். ப்ளஸ் முட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மெண்டேஷன் எப்படி சொல்கிறது, முட்டையிலேருந்து புழுவாக மாறுது இல்லையா, அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடைபெறதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும். ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் அடிக்கும் போதும் சரி, ப்ரொபனாபாஸ் அடிக்கும் போதும் சரி, குளோரிபாஸ் சைபர்மெத்தேன் அடிக்கும் போதும் சரி, டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ சேமியா மட்டும் அடித்தா 5 நாள் கண்ட்ரோல் கிடைக்கிறது, ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கண்ட்ரோல், 5 நாள் கண்ட்ரோலுங்கிறது நமக்கு கண்ட்ரோல் வந்து எக்ஸஸாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் ப்ளூ மரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ ஒரு டேங்குக்கு எவ்வளோ அப்படின்னா கம்பெனி தரப்பிலிருந்து ஒரு டேங்குக்கு சரி 1 லிட்டர் தண்ணிக்கு 0.65 கிராம் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. 0.65 கிராம்னா 0.65 × 15 போடுறப்ப 9.75, ஒரு டேங்குக்கு 10 கிராம் தான் வந்து அவங்க சொல்கிற கணக்கு. ஆனால் இன்றைக்கி நிறையா விவசாயிகள் அதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, 10 கிராமுங்கிற கணக்கில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு டேங்குக்கு 10 கிராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக ரிசல்ட்ஸ் வராது. இந்த 0.65 கூடமா இப்போ கம்பெனிஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 5 கிராம் போட்டால் போதும்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டேங்க் 5 கிராம் நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். கம்பெனிக்காரங்க சொல்கிற மாதிரி ஒரு டேங்க் 5 கிராம் 100 வாங்கிட்டு வந்து 10 டேங்க் அடிச்சிக்கிங்க அப்படிம்பாங்க, சத்தியமாக ரிசல்ட் வராது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் மட்டும் அந்த ரிசல்ட் வரும். இல்லை புழு வந்து சீவாங்கச்சோட சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். புழு கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா உங்களுக்கு அதில் ரிசல்ட்டே வராது. அதனால் ஒரு டேங்க்கு 5 கிராம், 10 டேங்க்கு 150 கிராம் அப்படிங்கிற டோசேஜில் போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுவே கூட வந்து ப்ரொபனாசைபர் வந்து நம்ம ப்ரொபனாசைபராக இருக்கட்டும், லேம்டா குளோரித்தின் கராத்தாவே கூட அடிக்கலாம், லேம்டா குளோரித்தினாக இருக்கட்டும், ப்ரொபனாபாஸ் மற்றும் ஹீரோகிரான் டெக்னிக்கல் தனியாக இருக்கட்டும், 1 லிட்டர் தண்ணிக்கு 2 to 3 ml அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 5 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றுறோம். இன்றைக்கி எல்லாரும் பெரும்பாலும் பேட்டரி ஸ்ப்ரேயில் தான் அடிக்கிறோம். 5 × 2 அப்படிங்கிறப்ப 30 ml, குறைஞ்சது 30 ml சின்ன பயிருக்கு போடணும். பயிர் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா 40 ml வரைக்கும் நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. சேமியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 100 கிராம் வந்து 300 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்குமே இருக்குது. அரை கிலோவை பொறுத்த வரைக்கும் 550 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் இருக்குது. அரை கிலோவுக்கு போகிறப்ப 950 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சேமியாவுடைய ரேட்டு. அப்புறம் ப்ரொபனாசைபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் மாறிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் ரேட் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய முடியல இருக்காது. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மருந்து வாங்கி அடிக்கலாம், உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நான் சொல்கிற பிராண்டே தான் வாங்கி அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே வாங்கி அடித்தாலும் உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதற்கான தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.